வணக்கம். நேத்திலிருந்து நிறைய பேர் ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் பிக்சர் டிஜிட்டல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி எதுக்கு ஃபேஸ்புக் டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்டுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியா ஃபுல்லா இருக்க கிராமப்புறத்துல இருக்கவங்களுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் சப்ளை பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்ட் மோடி இந்தியா ஃபுல்லா எல்லாருமே கிராமப்புறங்கள்ல இன்டர்நெட்டை ஃப்ரீயா அக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தார். அது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது மனப்பூர்வமா நானும் வரவேற்கிறேன். ஆனா இப்ப அவர் எடுத்திருக்க முடிவு ஃபேஸ்புக்கோட சேர்ந்து மெர்ஜ் பண்ணி எல்லாத்துக்கும் இந்த டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தா ஃபேஸ்புக்கோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் பார்த்துட்டு நிறைய இதெல்லாம் லெக்சர் இதெல்லாம் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ்புக் internet.org அப்படின்ற ஒரு பேர்ல தான் வேர்ல்டு வைடு எல்லா டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கும் உள்ள கிராமப்புறத்துக்கு ஃப்ரீ இன்டர்நெட்டை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க வேர்ல்டு லெவல்ல இருக்க எல்லா கண்ட்ரிஸும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த internet.org எல்லாத்துக்கும் ஃப்ரீ எல்லாமே நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் அந்த internet.org ரெஜிஸ்டர் பண்ண ஒரு வெப்சைட் மட்டும்தான் நீங்க அக்சஸ் பண்ண முடியும். அதுவும் நீங்க விரும்பினது மாதிரி எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு தெரியாது. 1 MB சைஸ் இருக்க கண்டு உங்களால பார்க்க முடியாது, வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாது, வீடியோ பார்க்க முடியாது, JPEG பார்க்க முடியாது, மெயினா ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள இதெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி நிறைய கண்டிஷன் இருக்கு. உங்களை நீங்க எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண விடாம ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள இந்த ஃபேஸ்புக் internet.org வழியா அடைக்கிடுவாங்க. அது எப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அமேசான் ஒரு ப்ராடக்ட் அவங்கள்ட்ட செல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா அவனோட வெப்சைட் இந்த internet.org ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா நீங்க அவனோட வெப்சைட்டை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். அவனோட காம்படிட்டர் பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒன்று இருப்பான், ஈபேயா இருக்கும், அவனோட நீங்க பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறைய உங்களை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கான் அந்த ஃபேஸ்புக். அது எல்லாருக்கும் புரிஞ்சுதா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா இதை பத்தி internet.org பத்தி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள உங்களை அடைக்கிறப்ப வெளி உலகத்துல என்ன நடக்குது, என்ன மாதிரி நியூஸ் வருது அப்படின்றது கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட கெரியர் இப்ப இந்தியாவில ரிலையன்ஸ் கூட இருக்கலாம், இல்ல வோடாஃபோன் எது கூட பண்ண போறான்னு தெரியல, ரிலையன்ஸ் கூட தான் பண்ண போறதா நியூஸ் வருது. அவனோட மொபைல் கேரியர் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இது டிஃபால்ட்டா என்ன பண்ணுதுன்னா மோடி ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் பெருசா தூக்கி பிடிக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கெரியர் யூஸ் பண்றவனுக்கு ஃப்ரீ இன்டர்நெட் போய் சேரணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணணும். இப்பதான் நெட் நியூட்ரலிட்டி பிரச்சனை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசங்கள்ல எல்லா இன்டர்நெட் எல்லாத்திலுமே பரப்புரை செஞ்சு அந்த நெட் நியூட்ரலிட்டி இஷ்யூ பிக்ஸ் பண்ணாங்க. மறுபடியும் இந்த ஃபேஸ்புக் டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்ட் நெட் நியூட்ரலிட்டிக்கு எதிரானது. எவனுக்கும் எந்த ஒரு இதையுமே ஈஸியா அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதுல நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு. எல்லாருமே HTTPS செக்யூர்ஸ் வழியா நீங்க அக்சஸ் பண்ண முடியாது. internet.org வழியா தான் அதோட கேட்வே யூஸ் பண்ணி தான் போக முடியும். இதுல நிறைய செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் பீப்புள்ஸ் யூஸ் பண்றாங்க. 1% அடி வாங்கினாலும் 1 மில்லியனுக்கு மேல நீங்க இந்த செக்யூரிட்டி ரிஸ்க்ல அடி வாங்குறதுக்கு நிறைய ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கருத்து கணிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா வேணுமா சொல்லலாம், எதுவுமே கிடைக்காதவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட சைட்னாச்சும் அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது கண்டிப்பா ஏத்துக்கொள்ளவே முடியாது. அவன் எதுவுமே தெரியாம இருந்தலாம். நீங்க சொல்றதா நியூஸ், நீங்க சொல்றதா வாங்குறதுதான் கடை, நீங்க சொல்றதா வெப்சைட் அப்படின்றது கண்டிப்பா யாராலையுமே ஏத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்துக்கு எதிரானது. அவன் ஃப்ரீயா நீங்க கொடுக்காம விட்டுருங்க. அவன் வேற எங்கேயாச்சும் போய் நியூஸ் பேப்பர்ல போய் பாத்துக்குவான், இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு படிச்சவன்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்குவான். அவனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்க வேணாம் அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க இதை தெளிவா பாக்கணும்னா இந்த ப்ரொஃபைல் பிக்சரை சேஞ்ச் பண்றப்ப இந்த சப்போர்ட் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற அந்த லிங்க் facebook.com சப்போர்ட் டிஜிட்டல் இந்தியா அதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனோடனே உங்க ப்ரொஃபைல் பிக்சர்ல நம்ம இந்தியாவோட கொடியோட கலர் வந்திருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அந்த எலமெண்ட் போய் பாருங்க. அதுல
இந்த இந்த மேல இருக்க பிக்சர்ல பாருங்க, அந்த இடத்துல வந்து internet.org அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் நீங்க ஒவ்வொருத்தரும் சேஞ்ச் பண்றது வந்து internet.org ப்ரொஃபைல் பிக்சரா போகுது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து உங்கள்கிட்ட வந்து வாக்கு எடுக்கிறது மாதிரி, அதாவது ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி வந்து இத பண்றாங்க. இத நீங்க கொஞ்சம் தெளிவா யோசனை பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு மாசம் எல்லா பெரிய சீனியர் அனலிஸ்ட் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பக்காவான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்லாம் சேஞ்ச் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. மத்தபடி அது உங்க தனி நபர் விருப்பம். என்னோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறவாம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.